السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி கூறுவேன். அவர்களுள் முதலாவதாக கூறப்போவது அப்துல்லா பின் ரபியா அன்சாரி அவர்களுடையது. அப்துல்லா பின் ரபியா அவர்கள் கஸ்ரஜ் கோத்திரத்தின் ஒரு கிளையான ஃபஜ்ரை சார்ந்தவர். அவர்களின் தாயார் பெயர் ஃபாத்திமா பின்த் அம்ரு ஆகும். இவர் முதலாவது மற்றும் இரண்டாவது பையத்தே அக்பாவில் கலந்து கொண்டார்கள். இவர் பத்ரு, உஹது, மூத்தா ஆகிய போர்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். மூத்தா போரில் ஷஹாதத்தை பெற்றார்கள். இரண்டாவது சஹாபி ஹதரத் அத்தியா பின் நுவைரா. இவர் பத்ரு போரில் கலந்து கொண்டார்கள். இவர்களை பற்றி இவர்கள் பதிலில் கலந்து கொண்டார்கள் என்ற அளவுக்கு மட்டுமே விவரங்கள் உள்ளன. பிறகு ஹதரத் சஹல் பின் கைஸ் என்ற சஹாபி பற்றியது. இவர்களது தாயார் நயிலா பின்த் சலாமா ஆகும். இவர் புகழ்பெற்ற கவிஞரான காப் பின் மாலிக் அவர்களுடைய சிறிய தந்தையின் மகன் ஆவார்கள். சஹல் அவர்கள் பத்ரு, உஹது போர்களில் பங்கு பெற்றார்கள். உஹது போரில் ஷஹாதத்தின் பானத்தை அருந்தினார்கள். ஹதரத் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடமும் உஹது போரில் ஷஹீதான சஹாபிகளின் மண்ணறைகளை தரிசிக்க செல்வார்கள். அவர்கள் அந்த பகுதிக்கு சென்றதும் உரத்த குரலில் அஸ்ஸலாமு அலைக்கும் பிமா சபர்த்தும் வ நிஅமல் உக்பதித்தார் என்று ஓதுவார்கள். அதாவது இது சூரா ராதுடைய வசனமாகும். அவ்வசனத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பதில் சலாமுன் அலைக்கும் என்று ஆரம்பமாகும். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், காரணம் நீங்கள் பொறுமை செய்தீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் லிமா சபர்த்தும் ப நிஅம உக்பத்தார். அந்த வீட்டின் முடிவு எவ்வளவு சிறந்தது. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான் ஆகியோரும் கூட இந்த நடைமுறையை தொடர்ந்து செய்தார்கள். முஆவியா ஹஜ் உம்ராவுக்கு வரும்போது உஹது ஷஹீதுகளினுடைய மண்ணறைக்கு தரிசிக்க செல்வார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி வந்தார்கள், லைத்த அன்னி வஸிர்து மாஸ் ஹாபில் ஜமல். அந்தோ இந்த மலையை சார்ந்தவர்களுடன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எனக்கும் அந்த நாளின் ஷஹாதத் கிடைத்திருக்குமே. அதுபோன்று சாத் பின் அபி வக்காஸ் கபாதா என்ற பெயர் கொண்ட மதினாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கிராமத்திற்கு தமது சொத்துக்களை பார்ப்பதற்காக செல்லும் போது உஹது ஷஹீதுகளின் கபர்களுக்கு ஜியாரத் செய்வார்கள். 3 முறை சலாம் கூறுவார்கள். பிறகு
தமது உடனிருப்பவர்களிடமும் திரும்பி இம்மக்களுக்கு சலாம் அனுப்ப மாட்டீர்களா என்று கேட்பார்கள். அவர்கள் உங்களது சலாமுக்கு பதில் தருகிறார்கள். அவர்களுக்கு சலாம் கூறியவர்களுக்கு மறுமை நாளில் அவர்கள் பதில் தருவார்கள் என்று கூறினார்கள். ஒருமுறை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் பின் உமைருடைய கபருக்கு அருகில் கடந்து சென்றபோது அங்கு நின்று துஆ செய்தார்கள். அன்னார் இந்த வசனத்தை ஓதினார்கள். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹிம் வமின்ஹும் மன் கலா நஹபஹு வமின்ஹும் மன் யன்தலிர் வமா பத்தலு தப்தீலா. மோமீன்களில் சில ஆண்கள் அல்லாஹ்விடம் வாக்குறுதி தந்து அதை உண்மையாக்கியும் காட்டினர். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹிம், அவர்கள் சிலர் தமது நோக்கத்தை அடைந்து விட்டார்கள், அவர்கள் சிலர் எதிர்பார்த்திருக்கின்றார்கள், அவர்கள் தமது செயலில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. பிறகு அன்னார் கூறினார்கள், நான் சாட்சி கூறுகின்றேன், மறுமை நாளில் அல்லாஹ்வின் பார்வையில் ஷஹீதுகளாக இருப்பார்கள். அவர்களிடம் வாருங்கள், அவர்களை தரிசனம் செய்யுங்கள். அன்னார் முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். பிறகு அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று போதனை செய்தார்கள். ஆனால் அவர்கள் அன்னாரின் பேச்சை கேட்கவில்லை, சென்று விட்டார்கள். அப்போது ஹதரத் அப்துல்லா பின் சுபைர் அவர்களுடன் மலையின் முகட்டில் உள்ள பாதையில் 10 சஹாபிகளை விட அதிகம் நிற்கவில்லை. இந்நிலையில் ஹாலித் பின் வலீத், இக்ரிமா பின் அபுஜஹல் ஆகியோர் முகட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை காலியாக இருப்பதை பார்த்து விட்டார்கள். மற்ற சஹாபிகள் அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார்கள். எனவே வந்து தாக்குதல் தொடுத்தார்கள், அம்பு விட்டார்கள். அந்த அம்புகள் அவர்களை வந்து சேர்ந்தது சஹாபாக்களை. அவ்விடத்திலேயே அவர்கள் ஷஹீதானார்கள். இதனை குறித்து உஹது சம்பவம் பற்றி மேலும் விவரமாக மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் தமது சீரத்துல் ஹாத்தமுன் நபியினில் எழுதியிருக்கிறார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை உதவியை நம்பியவாறு முன்னேறி உஹது மலை அடிவாரத்தில் முகாமிட்டார்கள். உஹது மலை முஸ்லிம்களுக்கு பின்னால் இருக்கும் வகையில் முகாமிட்டார்கள். மதினா அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அவ்வாறு அன்னார் படைகளை முற்றுகையிட்டார்கள். அம்மலையின் முகட்டில் ஒரு பகுதி இருந்தது. எதிரிகள் அதன் வழியாக வந்துவிடலாம். எனவே அதனை பாதுகாக்க அன்னார் அப்துல்லா பின் சுபைர் தலைமையில் 50 அம்பு வீசும் வீரர்களை நியமித்து என்ன நடந்தாலும் இவ்விடத்தை விட்டு அகலக்கூடாது என்று வலியுறுத்தியிருந்தார்கள். எதிரிகள் மீது நீங்கள் அம்புகளை விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்னாருக்கு இம்மலைப்பாதை பாதுகாப்பதில் எவ்வளவு கவனம் இருந்தது என்றால், அன்னார் அப்துல்லா பின் சுபைரிடம் மீண்டும் மீண்டும் கூறியிருந்தார்கள், அந்த மலைப்பாதையை ஒருபோதும் காலியாக விட்டு விடாதீர்கள். நமக்கு வெற்றி கிடைப்பதை பார்த்தாலும் எதிரிகள் விட்டுவிட்டு ஓடினாலும் கூட நீங்கள் அவ்விடத்தை விட்டு அகலக்கூடாது. நீங்கள் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட கண்டாலும் எதிரிகள் நம்மீது வெற்றி பெற்றுவிட்டாலும் சரி, நீங்கள் இவ்விடத்தை விட்டு அகலக்கூடாது. சில அறிவிப்புகளில் எந்த அளவுக்கு வார்த்தைகள் வருகின்றனவென்றால், பறவைகள் எங்கள் மாமிசங்களை கொத்தி தின்பதை பார்த்தாலும் இவ்விடத்தை விட்டு அகலக்கூடாது என்று கூறினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்து வருமாறு உங்களுக்கு கட்டளை வரும் வரை நகரவே கூடாது. இவ்வாறு முற்றுகையை நன்றாக சரி செய்து இஸ்லாமிய படையை வியூகமிட்டார்கள். பல்வேறு பகுதிகளுக்கு தனித்தனி அமீர்களை நியமித்தார்கள். ஹதரத் அப்துல்லா பின் சுபைர் உடன் இருந்தவர்கள் வெற்றி கிடைத்ததை பார்த்தார்கள். அவர்கள் தமது அமீர் அப்துல்லாவிடம் கூறினார்கள், வெற்றி கிடைத்துவிட்டது, முஸ்லிம்கள் போர் பொருள்களை சேகரிக்கிறார்கள், எங்களுக்கும் அனுமதி கொடுங்கள், நாங்களும் நமது படையினருடன் சேர்ந்து கொள்கின்றோம். ஹதரத் அப்துல்லா தடுத்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலியுறுத்தி கூறப்பட்ட கட்டளைகளை நினைவுபடுத்தினார்கள். ஆனால் அவர்கள் வெற்றியின் மகிழ்ச்சியினால் கவனமற்று விட்டார்கள். எனவே அவர்கள் திரும்பி வரவில்லை, கீழே இறங்கி விட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதன் பொருள், நன்றாக திருப்தி அடையாதவரை இடத்தை காலியாக விட்டுவிடக் கூடாது என்பதுதான். இப்போதோ வெற்றி கிடைத்து விட்டது, எனவே இப்போது செல்வதில் எந்த தவறும் இல்லை என்றனர்.
அப்துல்லா பின் சுபைர் மற்றும் உடனிருந்த 5-7 சஹாபிகள் தவிர முகட்டுக்கு செல்லக்கூடிய அந்த மலைப்பாதை பாதுகாக்க வேறு எவரும் இல்லை. ஹாலித் பின் வலீதுடைய கூரிய பார்வை தூரத்தில் இருந்தே முகட்டுக்கு செல்லும் பாதை காலியாக இருப்பதை கண்டது. களம் காலியாக இருப்பதை அறிந்தார்கள். தமது வாகனங்களை சீக்கிரமாக ஒன்று கூட்டி முகட்டை நோக்கி செல்லும் பாதைக்கு திரும்பினார்கள். பின்னாலேயே இக்ரிமா பின் அபுஜஹல் சென்றார். இவர்கள் வேகமாக விடத்தில் அடைந்தார்கள். இரு கூட்டமும் சேர்ந்து அப்துல்லா பின் சுபைர் மற்றும் அவர்களுடன் இருந்த சில சஹாபிகளை அங்கேயே கொன்று போட்டுவிட்டு இஸ்லாமிய இராணுவத்தை திடீரென்று அங்கிருந்து தாக்கினார்கள். அடுத்த குறிப்பு உபைத் பின் அவுஸ் அன்சாரியுடையது. இவரது தந்தை அவுஸ் பின் மாலிக். உபைத் பின் அவுஸ் பத்ரு போரில் பங்கு பெற்றார்கள். இவர்கள் பத்ரு போரில் அகீல் பின் அபி தாலிபை கைது செய்தார்கள். மேலும் இவரை பற்றி கூறப்படுகிறது அப்பாஸ் மற்றும் நௌஃபல் இருவரையும் இவர்கள்தான் கைது செய்தார்கள் என்று. இவர்கள் 3 பேரையும் ஒரு கயிற்றில் கட்டி ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து லக்கத் ஆனக அலைஹிம் மலக்குன் கரீம், நிச்சயமாக இந்த விவகாரத்தில் கண்ணியத்துக்குரிய மலக்கு உமக்கு உதவி செய்துள்ளார் என்று கூறினார்கள். இதற்காகவே அவருக்கு நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகர்ரின் சங்கிலியால் பிணைப்பவர் என்ற பட்டத்தையும் வழங்கினார்கள். ஹதரத் அப்பாஸ் அவர்களை பத்ரில் கைது செய்தவர் அபு யாசிர் காப் பின் அம்ர் ஆவார் என்றும் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது. ஹதரத் உபைத் பின் அவுஸ் அவர்கள் உமைமா பின்த் நோமான் என்பவரை திருமணம் செய்தார்கள். உமைமா ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்டார். பையத் செய்யும் வாய்ப்பை பெற்றிருந்தார். அடுத்த குறிப்பு அப்துல்லா பின் சுபைர். இன்னொரு சஹாபி பற்றி கூறும்போது இவர்களை பற்றி சிறிது கூறப்பட்டது. அவரும் கூட இந்த குழுவினுடைய உதவி தலைவராக அப்துல்லா பின் சுபைரினுடைய கீழ் பணியாற்றியவர்தான். அவரை பற்றி கூறும்போது இவரை பற்றியும் வந்தது. அன்னார் அப்துல்லா பின் சுபை 2வது பையத்தே ஒக்பாவில் கலந்து கொண்ட 70 பேர்களில் ஒருவர் ஆவார்கள். இவர் பத்ர் உஹது போர்களில் கலந்து கொண்டார்கள். உஹது போரில் ஷஹாதத் கிடைத்தது. ஹதரத் அபுல் ஆஸ் என்பவர் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஜைனபுடைய கணவர் ஆவார். பத்ரில் எதிரிகளின் தரப்பிலிருந்து வந்திருந்தார். அப்துல்லா பின் சுபைர் இவரை கைது செய்தார்கள். இந்த விவகாரத்தை விளக்கியவாறு சீரத்துல் ஹாத்தமுன் நபியினில் ஹதரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் எழுதுகின்றார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அபுல் ஆஸ் அவர்களும் பத்ரின் கைதிகளில் ஒருவராக இருந்தார்கள். அவரது பரிகார தொகையில் அன்னாரது மனைவியும் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளுமான மக்காவில் அதுவரை வாழ்ந்து வந்த ஜைனப் உடைய சில பொருட்கள் இருந்தன. அவற்றில் ஒரு கழுத்தணி மாலை இருந்தது. அது ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது மகள் ஜைனபுக்கு சீதனமாக போட்டு அனுப்பியதாகும். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாலையை பார்த்தார்கள். உடனே அன்னாருக்கு மர்ஹூமா ஹதீஜாவுடைய நினைவு உள்ளத்தில் ஏற்பட்டது. அன்னாரின் கண்கள் கண்ணீரை சிந்தின. சஹாபாக்களிடம் அன்னார் கூறினார்கள், நீங்கள் விரும்பினால் இவர்களது இந்த பொருளை அவரிடமே திருப்பி கொடுத்து விடலாம். சஹாபாக்களுக்கு சைக்கினை செய்ததுதான் தாமதம். ஜைனபின் மாலை உடனேயே திருப்பி தரப்பட்டது. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொக்கத் தொகையாக அபுல் ஆஸிடம் ஒரு நிபந்தனையை மட்டும் வைத்தார்கள். அவர் மக்கா சென்று ஜைனபை உடனே மதீனாவுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே அது. இவ்வாறு ஒரு நம்பிக்கை கொண்ட ஆன்மா குஃப்ரின் வீட்டிலிருந்து விடுதலை பெற்றது. சில காலம் கழித்து அபுல் ஆஸ் முஸ்லிம் ஆகி இடம்பெயர்ந்து மதீனா வந்துவிட்டார். இவ்வாறு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்தனர். உஹது போரில் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் சுபைர் அவர்களை 50 அம்பு வீரர்களுடன் தலைவராக்கி முஸ்லிம்கள் சார்பாக ஒரு மலைப்பாதையை பாதுகாக்க அனுப்பினார்கள். மற்ற விவரங்களை அப்துல்லா பின் ஹுமைரின் விஷயம் பற்றி கூறும்போது கூறிவிட்டேன்.
மேலும் அதிகமாக உள்ளது இதுவாகும். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதியிருக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனது உதவியின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறினார்கள். அவ்விடத்தில் முகாமிட்டு தங்கினார்கள். அவ்விடத்தில் முஸ்லிம்களின் பின்னால் உஹது மலை இருந்தது, மதீனா முன்பக்கம் இருந்தது. இவ்வாறு அன்னார் தமது படையை நிறுத்தினார்கள். அன்னார் அப்துல்லா பின் சுபைரின் தலைமையில் 50 அம்பு வீரர்களை ஒரு மலைப்பாதையில் நிறுத்தி வலியுறுத்தி கூறியிருந்தார்கள், எது நடந்தாலும் அவ்விடத்தை விடக்கூடாது, எதிரிகள் மீது அம்புகளை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே கூறியது போன்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அம்முகட்டு பாதையை பாதுகாப்பதில் எவ்வளவு கவனம் இருந்தது என்றால், அன்னார் அப்துல்லா பின் சுபைரிடம் மீண்டும் மீண்டும் கூறினார்கள், பாருங்கள், இந்த முகடு எப்போதும் காலியாக இருக்கக்கூடாது. வெற்றி கிடைத்து எதிரிகள் ஓடிவிட்டாலும் சரி, நீங்கள் இவ்விடத்தை விட்டு செல்லக்கூடாது. முஸ்லிம்கள் தோற்றுவிட்டாலும் சரி, எதிரிகள் நம்மீது மிகைத்து விட்டாலும் சரி, இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது. ஹதரத் பரா பின் ஆசிப் கூறுகின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது நாளில் ஒரு படைக்கு அப்துல்லா பின் சுபைரை தலைவராக்கினார்கள். அது 50 பேரை கொண்டதாகும். கூறினார்கள், பறவைகள் எங்களை கொத்தி தின்றாலும் நீங்கள் அவ்விடத்தை விட்டு அகலக்கூடாது. நான் உங்களை கூப்பிட்டு அனுப்பும் வரை அவ்விடத்தை விட்டு அகலக்கூடாது. நீங்கள் எங்களை மக்கள் தோற்கடிக்க கண்டாலும் சரி, அங்கிருந்து அகலக்கூடாது. நான் உங்களை கூப்பிட்டு அனுப்பாமல் நகரக்கூடாது. இந்த நிலைமையிலும் முஸ்லிம்கள் எதிரிகளை தோற்கடித்தவுடன் பராக கூறுகின்றார், இறைவன் மீது ஆணையாக நான் இணை வைக்கும் பெண்களை பார்த்தேன். அவர்கள் தங்கள் ஆடைகளை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது பட்டாளத்துடன் பெண்களும் வருவார்கள். மக்களுக்கு உணர்வு ஊட்டுவதற்காக அவர்களை அழைத்து வருவார்கள். அத்தகைய பெண்களின் கால்கள் தெரிகின்றன. அப்துல்லா பின் சுபைரின் உடனிருந்தவர்கள் இதை பார்த்து கூறினார்கள், மக்களே, சென்று போர் செல்வங்களை அள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஜெயித்து விட்டார்கள், வேறு எதனை எதிர்பார்க்கிறீர்கள்? அவர்களை பார்த்து அப்துல்லா பின் சுபைர் கூறினார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் கூறியதை மறந்து விட்டீர்களா? அவ்விடத்தை விட்டு செல்ல விரும்பிய மக்கள் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக நாங்களும் போர் செல்வங்களை திரட்டுபவர்களுடன் செல்வோம். முஸ்லிம்கள் அங்கு சென்றதும் எதிரிகளான அவர்களின் முகம் திரும்பிவிட்டது. தோற்று ஓடிய எதிரிகள் திரும்பி வந்தனர். இந்த சம்பவம் குறித்தே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்களது தூதர் உங்களுக்கு பின்னால் நின்று உங்களை அழைத்துக் கொண்டிருந்தார். ஆல் இம்ரானில் இந்த வசனம் வருகிறது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 12 பேரை தவிர வேறு யாரும் இல்லை. மறுப்போர் எங்களில் 70 பேரை ஷஹீதாக்கினர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களின் சஹாபாக்கள் எதிரிகளில் 140 பேருக்கு காயத்தை ஏற்படுத்தினார்கள். 70 பேரை கைது செய்தார்கள். 70 பேர் கொலை செய்யப்பட்டனர். அபூ சுஃபியான் யுத்த காலத்தில் 3 முறை சப்தமிட்டார். உஹது போரில் சம்பவம் கூறப்படுகிறது. உங்களில் முஹம்மது இருக்கிறாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வதில் இருந்து சஹாபிகளை தடுத்து விட்டார்கள். எதிரிகளின் தோல்வி நிலை மாறி திரும்பவும் தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். இந்நிலையில் அபூ சுஃபியான் உங்களில் முஹம்மது இருக்கிறாரா என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். பிறகு அவர் 3 முறை கூவினார். மக்களிடம் அபூ குஹாஃபாவின் மகன் இருக்கிறாரா என்று கேட்டார். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அவர்கள் கேட்கிறார். அப்போது பிறகு 3 முறை மக்களிடம் இப்னு ஹத்தாப் இருக்கிறாரா என்று கேட்டார். அதாவது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி கேட்டார். பிறகு அவர் தமது உடனிருப்பவர்களிடம் திரும்பினார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் பதில் தர வேண்டாம் என்றே கூறி வந்தார்கள். பிறகு அவர் தமது உடனிருப்பவர்களிடம் திரும்பி கூறினார், இந்த 3 பேரும் மரணித்து விட்டார்கள். இந்த 3 பேரும் இருந்திருக்கலாம் என்று அவர் நினைத்தார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அல்லாஹ்வின் எதிரியே, நீ பொய் சொல்கிறாய். நாங்கள் 3 உயிருடன் இருக்கிறோம். உனக்கு இப்போது வந்தது ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய உமக்கு கிடைக்க இருக்கிறது என்று கூறினார்கள்.
அபூ சுஃபியான் கூறினார், இது பதிலில் நடந்ததற்கு பதிலடியாகும். சண்டை என்பது எப்படியும் மாறும். சில வேளை உங்களுக்கு வெற்றி என்றால் சில வேளை எங்களுக்கும் வெற்றி ஏற்படும். நீங்களும் உங்களது மரணித்தவர்களின் மூக்குகள் அறுபட்டவர்களாக காண்பீர்கள். மேலும் அவர் கூறினார், நான் அதற்கு கட்டளையிடவில்லை, ஆனால் அதனை தவறாகவும் கருதவில்லை. பிறகு அவர் தொயருடன் ஒரு வார்த்தையை கூறினார், உலு ஹபுல், உலு ஹபுல், ஹபுலுக்கு வெற்றி, ஹபுலுக்கு வெற்றி. ஹதரத் நபிலாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு பதில் கூற மாட்டீர்களா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்ன பதில் கூற வேண்டும் என்று கேட்டனர். ஹதரத் நபிலாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், மகிமை பொருந்தியவன் என்று கூறுங்கள் என்று கூறினார்கள். பிறகு அபூ சுஃபியான் கூறினார், உஸ்ஸா என்ற பெயருள்ள சிலை எங்களுக்கு உள்ளது, உங்களுக்கு எதுவும் இல்லை. இதனை கேட்டு நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் இதற்கு பதில் கூற மாட்டீர்களா? ஹதரத் பரா பின் ஹசப் கூறுகின்றார், சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்ன கூற வேண்டும் என்று கேட்டனர். ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு மௌலானா வலா மௌலாக்கும், அல்லாஹ் எங்களுக்கு உதவியாளனாக உள்ளான், உங்களுக்கு அந்த உதவியாளன் இல்லை என்று கூறுங்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம் மௌஸூல் அவர்கள் இந்த சம்பவம் பற்றி உஹது போர் குறித்து போதுமான விவரம் தந்திருக்கிறார்கள், ஒளியூட்டி இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்றார்கள். எதிரிகளின் தாக்குதலினால் பின்னால் தள்ளப்பட்டிருந்தார்கள். பிறகு நிராகரிப்பவர்களை விட்டு அகன்று மீண்டும் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி நிறுத்தினார்கள். அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அன்னார் தமது முகத்தை காட்டினார்கள். உபைதா பின் அல் ஜராஹ் என்ற ஒரு சஹாபி தமது பற்களால் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் பதிந்திருந்த ஒரு உலோகப் பொருளை வெளியெடுத்தார்கள். இதனால் அன்னார் 2 பற்கள் உதிர்ந்தன. பிறகு ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவு திரும்பியது. சஹாபாக்கள் நாலாபுரமும் எதிரிகளால் விரட்டப்பட்டவர்கள் மீண்டும் ஒன்று கூடினர். விரண்டோடிய படை மீண்டும் ஒன்று கூடியது. அவர்களை அழைத்துக் கொண்டு நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலை அடிவாரத்துக்கு வந்தார்கள். மக்கள் கூடி நிற்பதை பார்த்து அபூ சுஃபியான் கூச்சலிட்டார், நாங்கள் முகமதை கொன்றுவிட்டோம். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுக்கு எந்த ஒரு பதிலும் தரவில்லை. எதிரிகள் சூழ்நிலையிலிருந்து பயன் பெற்று மீண்டும் தாக்குதல் தொடங்கிவிடக் கூடாது என்று கருதி அன்னார் அவ்வாறு இருந்தார்கள். ஏனென்றால் முஸ்லிம்கள் பலவீனமாக இருந்தனர். இதனால் காயமுற்ற முஸ்லிம்கள் மீண்டும் எதிரிகளால் வேட்டையாடப்பட்டுவிடக் கூடாது என்று நினைத்தார்கள். இஸ்லாமிய படையிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றதும் அபூ சுஃபியான் திட நம்பிக்கை ஏற்பட்டது. அவருக்கு, நான் நினைத்தது சரிதான் போலும் என்று நினைத்து உரத்த குரலில் கூறினார், அபூபக்கரையும் கொன்றோம். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரும் எந்த பதிலும் தர வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். பிறகு அபூ சுஃபியான் குரல் கொடுத்தார், உமரையும் கொன்றுவிட்டோம். உமர் மிகவும் வேகமுள்ளவர். நாங்கள் இறையருளால் உயிருடன் இருக்கிறோம், உங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று பதில் தர விரும்பினார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தடுத்து விட்டார்கள். முஸ்லிம்களுக்கு கஷ்டம் தராதீர்கள், அமைதியாக இருங்கள் என்றார்கள். இப்போது நிராகரிப்பவர்களுக்கு திட உறுதி ஏற்பட்டது. இஸ்லாத்தின் நிறுவனரையும் அவர்களின் இருபுறத்தில் இருப்பவர்களையும் கொன்றுவிட்டோம் என்று நினைத்து அபூ சுஃபியான் மகிழ்ச்சியுடன் முழக்கமிட்டார், யா உலு ஹுபுல், எங்கள் மதிப்புக்குரிய ஹுபுல் சிலையின் மகத்துவம் உயர்க. இன்று அது இஸ்லாத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது. முஸ்லிமாவது கூறுகின்றார்கள், அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது மரணம் பற்றி அறிவிக்கப்பட்ட போதும், அபூபக்கருடைய மரணம் பற்றி அறிவிக்கப்பட்ட போதும், உமருடைய மரணம் பற்றி அறிவிக்கப்பட்ட போதும் அமைதியாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் மீண்டும் திருப்பி வந்து காயமுற்ற முஸ்லிம்களை தாக்கிவிடக் கூடாது என்று அமைதியாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது ஒரே இறைவனை பற்றிய கேள்வி எழும்போது, களத்தில் இணையப்பவர்களின் முழக்கம் எழுப்பப்படும் போது அன்னாரின் ஆன்மா பொங்கி எழுந்தது. அன்னார் மிகவும் ஆவேசத்துடன் பதில் கூறினார்கள், நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை என்று. சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், என்ன பதில் கூற வேண்டும் என்று கேட்டபோது, அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹு அலா வ அஜல்,
ஹுபுலின் மகத்துவம் வளர்ந்ததாக நீங்கள் பொய் கூறுகின்றீர்கள். அல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் என்ற தனித்த இணையற்ற இறைவனே கண்ணியத்துக்குரியவன், அவனது மகத்துவமே உயர்ந்தது என்று கூறி நாங்கள் உயிருடன் இருக்கின்ற செய்தியை எதிரிகளுக்கு எட்ட செய்தார்கள். இந்த துணிச்சல் மிக்க வீரமிக்க செயலின் தாக்கம் எதிரிகளின் படைகளில் எவ்வளவு ஆழமாக ஏற்பட்டதென்றால், அவர்களின் நம்பிக்கை மண்ணோடு மண்ணாகி இருந்தும் கூட காயமுற்ற முஸ்லிம்கள் தான் அவர்களுக்கு முன்னால் நின்றார்கள் என்ற நிலையிலும் கூட அவர்களை கொல்வது பௌதீக சட்டத்தின் அடிப்படையில் முற்றிலும் சாத்தியமானதாக இருந்தும் கூட தொடர்ந்து தாக்க அவர்களுக்கு துணிச்சல் வரவே இல்லை. மீண்டும் முழக்கமிட்டு ஆவேசமூட்டி கிடைத்த வெற்றியை கொண்டாடியவாறு திரும்பி சென்றனர். முஸ்லிம் கீழ்கண்ட வசனத்தின் விளக்கத்தில் கூறுகின்றார்கள், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ وَيُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. எவர்கள் இந்த தூதருக்கு எதிராக நிற்கின்றார்களோ அவர்கள் தமக்கு இறைவனிடமிருந்து ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்ச வேண்டும், அல்லது ஏதாவது தண்டனையினால் பீடிக்கப்பட்டு விடலாம். எனவே இந்த வகையில் உஹது போரில் கட்டளைக்கு எதிராக நடந்ததன் காரணத்தினால் முஸ்லிம்களின் படைகளுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலைப்பாதையை பாதுகாப்பதற்காக 50 வீரர்களை நியமித்தார்கள். அந்த முகடு எவ்வளவு முக்கியமானது என்றால், அப்துல்லா பின் சுபைர் தலைமையில் ஒரு படையை நிறுவி நாங்கள் தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி இந்த முகட்டை விட்டு நகரக்கூடாது, இந்த மலைப்பாதையை விடக்கூடாது என்று கூறினார்கள். ஆனால் நிராகரிப்பவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டவுடன் முஸ்லிம்கள் தமது முற்றுகையை ஆரம்பித்தார்கள். முகட்டை நோக்கி செல்லும் பாதையில் நிறுத்தப்பட்ட வீரர்கள் வெற்றி கிடைத்துவிட்டது, இனி நாம் இங்கே இருப்பது அர்த்தமற்றது, நாங்களும் சென்று போரிட அனுமதி தாருங்கள், நாங்களும் நற்பலன் பெறுகிறோம் என்றார்கள். அவர்களின் தலைவர் அவர்களுக்கு புரிய வைத்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாதீர்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் வெற்றி பெற்றாலும் சரி தோற்றாலும் சரி நீங்கள் இந்த மலைப்பாதையை விடக்கூடாது என்றுதான் கூறினார்கள். எனவே நீங்கள் செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அவர்கள் கூட இருந்த மற்றவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதன் பொருள் வெற்றி கிடைத்தாலும் நகரக்கூடாது என்பதல்ல. அன்னார் கூறியது ஒரு கவனமூட்டல் தான். இப்போது வெற்றி கிடைத்துவிட்டது, இனி நமக்கு இங்கே என்ன வேலை என்று கூறியவாறு அவர்கள் தமது கருத்துக்கு இறை தூதரின் கட்டளைவிட முன்னுரிமை தந்தவாறு அந்த மலைப்பாதையை விட்டுவிட்டனர். அவர்களது ஆபீசரும் சில வீரர்கள் மட்டும்தான் அங்கே தங்கினார்கள். மறுப்போர்களின் படை மக்காவை நோக்கி ஓடியது. அப்போது ஹாலித் பின் வலீத் திரும்பி பார்த்தார். மலைப்பாதை காலியாக இருந்தது. அவர் அம்ர் பின் ஆஸை அழைத்தார். அவரும் அதுவரை இஸ்லாத்தை ஏற்கவில்லை. பாருங்கள், இது எத்தகைய நல்ல சந்தர்ப்பம், வாருங்கள் நாம் முகட்டின் மீது ஏறி முஸ்லிம்களை தாக்குவோம் என்றார். இவ்வாறு இரு ஜன்னர்களும் ஓடி அந்த படைகளை திரட்டினர். இஸ்லாமிய படையை ஓரத்தில் துண்டித்தவாறு மலைப்பாதையில் ஏறினர். அங்கு சில முஸ்லிம்கள் மட்டுமே நின்றனர். அவர்களால் எதிரிகளை தாக்க முடியாது. அவர்களை துண்டு துண்டாக்கினர். அங்கிருந்தே முஸ்லிம்களை மீண்டும் தாக்கினார்கள். மருத்துவர்களின் இந்த தாக்குதல் எவ்வளவு திடீரென்று நடந்தது என்றால், முஸ்லிம்களின் வெற்றியின் மகிழ்ச்சியில் அங்கிருந்து விலகியிருந்தார்கள். அவர்களின் பாதம் ஒன்று சேர முடியவில்லை. பிறகு சஹாபாக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களின் எண்ணிக்கை அதிகம் ஒரு 20 பேர் தான் இருந்தார்கள். இந்த சிறிய கூட்டம் எவ்வாறு எதிரிகளை எதிர்த்து நிற்க முடியும்? இறுதியில் நிராகரிப்பவர்களின் தாக்குதல்களால் முஸ்லிம்கள் பின்வாங்கினர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்தில் தனியாக நின்றார்கள். இந்நிலையில் ஒரு கல் வந்து அன்னாரின் தலையில் இருந்த இரும்பு தொப்பியின் மீது விழுந்தது. அதனால் அதன் முனை உடைந்து அவர்களின் தலையில் அது பதிந்து விட்டது.
இதனால் அன்னார் மயங்கி ஒரு பள்ளத்தில் விழுந்தார்கள். பிறகு ஒரு சஹாபி அதனை வெளியே எடுத்தார். இதனால் அவருடைய பல் உடைந்தது. சில விஷமிகள் இஸ்லாமிய படைக்கு நஷ்டம் ஏற்படுத்துவதற்காக குழி தோண்டி வைத்திருந்தார்கள். அதன் மீது புற்களை பரப்பி வைத்திருந்தார்கள். இதில் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்து விட்டார்கள். இதற்கு பிறகு ஒரு சஹாபி ஷஹீதானார். அவரது உடல் அன்னாரது அருளுக்குரிய உடல் மீது விழுந்தது. உடனே ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று மக்களிடம் பிரபலமானது. எதிரிகளின் தாக்குதல் காரணத்தினால் பின்தங்கிய சஹாபாக்கள் மீண்டும் எதிரிகளை விட்டு விலகி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களை குழியிலிருந்து வெளியெடுத்தார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்வு திரும்பியது. அன்னார் நாலாபுரமும் மக்களை அனுப்பி முஸ்லிம்களை ஒன்று திரட்டி மலை அடிவாரத்தில் ஒன்று கூட்டினார்கள். இஸ்லாமிய படைக்கு மறுப்பவர்கள் மீது வெற்றி கிடைத்த பிறகு ஒரு தற்காலிக தோல்வி ஏற்பட காரணம் ஒரு சிலரின் செயலாகும். இது நாம் புரிய வேண்டிய விஷயமாகும். அவர்களில் ஒரு சிலர் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மாற்றம் செய்தார்கள். அவர்கள் அன்னாரின் கட்டளைப்படி அமல் செய்வதற்கு பதில் தமது கருத்தின்படி, தமது விளக்கத்தின்படி வேலை செய்ய தொடங்கினர். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் இதய துடிப்பை நாடி பின்தொடர்வது போன்று பின்தொடர்ந்து சென்றார்கள் என்றால், ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளைக்காக முழு உலகத்தையும் தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும் சரிதான், அவை அனைத்தையும் ஒன்றுமற்றவை என்று கருதி இருப்பார்கள் என்றால் அந்த மலை முகட்டுக்கு செல்லும் பாதையை விட்டு அகன்றிருக்க மாட்டார்கள். அவர்களை ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டலுடன் நிலைநிறுத்தியிருந்தார்கள். நாங்கள் வென்றாலும் சரி, கொல்லப்பட்டாலும் சரி, நீங்கள் அந்த இடத்திலிருந்து அசையக்கூடாது. அவ்வாறு செய்தால் எதிரிகளுக்கு மீண்டும் தாக்குவதற்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். அவ்வாறு செய்ததனால் பிறகு எதிரிகளுக்கு மீண்டும் தாக்க வாய்ப்பு கிடைத்தது. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டும் இருக்காது. இது எல்லாம் நடக்கவில்லை என்றால் அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் இந்த விஷயத்தை கூறுகின்றான். முஸ்லிம்களுக்கு இக்கட்டளையின்படி செயல்படுமாறு கவனமூட்டி இருக்கின்றான். இவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை பின்பற்றவில்லையோ, தமது சொந்த விளக்கங்களுக்கு அன்னாரின் கட்டளையை விட முன்னுரிமை தருகின்றார்களோ, அன்னாரின் கட்டளைகளை பின்னுக்கு தள்ளுகின்றார்களோ, அவர்கள் பயப்பட வேண்டும். இதன் விளைவால் அவர்களுக்கு ஆபத்து நேரலாம். கடும் தண்டனைக்கு அவர்கள் இலக்காகலாம். இங்கு இதுதான் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய பணியாவது, ஒரு கை உயரும் போது எழுங்கள், அதே கை தாழும் போது அமருங்கள். இந்த ஆன்மா உங்களிடம் இருக்கும் வரை முஸ்லிம்களும் உயிருடன் இருப்பர். இந்த ஆன்மா அழியும் போது பிறகு இஸ்லாம் உயிருடன் இருக்கும் தான். ஆனால் இறைவனது கரம் அவர்களை விட்டு அகன்றுவிடும். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதிலிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள் என்றால் இன்று நாம் பார்க்கின்றோம், இதுவே முஸ்லிம்களின் நிலையாகும். அல்லாஹ்வின் உதவி இவர்களை விட்டு போய்விட்டது. ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப வந்த மஸீஹ் மஹ்தியை அவர்கள் ஏற்க வேண்டும். அன்னாருக்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை எடுத்து வைக்க வேண்டும். அவர்களை நீதி நெறி தீர்ப்பவர்களாக கருத வேண்டும். ஆனால் இந்த அனைத்துக்கும் அவர்கள் சுய விளக்கம் தர ஆரம்பித்தனர். இதன் விளைவாக பாருங்கள், இதில் அகமதிகளுக்கு ஒரு பாடம் உள்ளது, ஒரு எச்சரிக்கை உள்ளது. மஸீஹ் மவ்ஊதை ஏற்றுக்கொண்ட பிறகு முழுமையான கட்டுப்படுத்தல் தான் வெற்றிக்கு உத்தரவாதம் தரும். எனவே ஒவ்வொருவரும் தத்தமது நிலைமைகளை ஆய்வு செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு தாம் கட்டுப்படுகிறோம் என்று பார்க்க வேண்டும். இங்கு முதலில் கூறப்பட்டது அபு சுஃபியானுடன் இக்ரிமா பின் அபு ஜஹல் மற்றும் இன்னொரு சஹாபியை பற்றி
முஸ்லிம் மவுத் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர் அம்ர் பின் ஆஸ் ஆவார்கள். அவர் மலை முகட்டை நோக்கி செல்லும் பாதையில் தாக்குதல் தொடுத்தார். சில அறிவிப்புகளின்படி இன்னும் சிலரது பெயர்களும் கூறப்பட்டுள்ளன. இது குறித்து மேலும் ஆய்வு செய்பவர்களுக்கு வாழ்க்கை வரலாற்று நூல்களில் ஹாலித் பின் வலீதுடன் இக்ரிமாவும் தாக்கியதாக வருகிறது. ஆனால் அத்துடன் இணை வைப்பவர்களின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களுள் ஒருவர் அம்ர் பின் ஆஸ் என்றும் வருகிறது. இந்த வகையில் ஹாலித் பின் வலீத் மலை முகட்டில் ஆள் இல்லை என்று பார்த்து அங்கு சென்று தாக்க தொடங்கினார். இக்ரிமா பின்னாலேயே சென்றார். இந்த மூன்று விஷயங்களையும் ஒருபுறமாக பார்த்தால் முஸ்லிம் கூற்றுக்கும் மற்றவர்களின் கூற்றுக்கும் ஓர் ஒருமைப்பாடு இருப்பதை புரிய முடியும். ஏனென்றால் இணை வைப்பவர்களின் குதிரைப்படையின் தலைவராக அம்ர் பின் ஆஸ் இருந்தார்கள். எனவே அவரும் உடன் இருந்திருப்பார்கள். அபு சுஃபியான், இக்ரிமா, அம்ர் பின் ஆஸ் மூவரும் அங்கு இருந்தார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தால் ரிவாயத்தில் எந்த முரண்பாடும் இல்லை. ஹதரத் அப்துல்லா பின் சுபைர் உடைய ஷஹாதத் சம்பவம் இவ்வாறாகும். ஹாலித் பின் வலீத், இக்ரிமா பின் அபுஜஹல் இருவரும் தாக்கினார்கள். ஹதரத் அப்துல்லா பின் சுபைர் அம்புகளை வீசினார்கள். ஒரு நிலையில் அவர்களின் அம்புகள் தீர்ந்துவிட்டன. அன்னார் பிறகு ஈட்டினால் தாக்கினார்கள். அது உடைந்து விட்டது. பிறகு அவர்கள் வாள் கொண்டு சண்டையிட்டார்கள். ஷஹீதாகி விழும் வரை அவ்வாறே செய்தார்கள். அவர்களை இக்ரிமா பின் அபுஜஹல் ஷஹீதாக்கினார். அவர் கீழே விழுந்ததும் எதிரிகள் அவரை நெருங்கினார்கள். அவரது உடலை மிக கடுமையாக அலங்கோலம் செய்தனர். எதிரிகள் அவரது உடலை ஈட்டியால் எவ்வளவு கீறினார்கள் என்றால் அவர்களின் உள்ளுறுப்புகள் வெளியே வந்தன. ஹவ்வாத் பின் சுபைர் கூறுகின்றார்கள், அப்துல்லா பின் சுபைர் நிலை எவ்வாறு இருந்ததென்றால் முஸ்லிம்கள் அங்கு சென்றனர். அவர்களுள் நானும் இருந்தேன். நான் அவ்விடத்தில் சிரித்தது போன்று வேறு எவரும் சிரிக்க மாட்டார். அவர் தமது நிலைமைகளை விளக்குகிறார்கள். அவ்விடத்தில் நான் சிற்றுறக்கம் கொண்டேன். என்னை போன்று அந்த இடத்தில் சிற்றுறக்கம் கொண்டவர் எவரும் இருக்க மாட்டார். அந்த இடத்தில் நான் ஒரு கருமித்தனமும் செய்தேன். எவரும் கருமித்தனம் காட்ட மாட்டார். இந்த மூன்று நிலையும் ஒரே இடத்தில் எவரிடமும் நடக்க முடியாது. என்ன நிலை என்று கேட்கப்பட்ட போது ஹவாது கூறினார்கள், நான் இரு விலாப்புறங்களிலும் அபு ஹன்னான் இரு கால்களையும் பிடித்தவாறு அப்துல்லாவை தூக்கினோம். நான் எனது தலைப்பாகை துணியால் அவரது காயத்தை பொத்தினேன். நாங்கள் அவரை தூக்கிய போது இணை வைப்பவர்கள் ஒருபுறம் இருந்தனர். எனது தலைப்பாகை துணி காயத்திலிருந்து கீழே விழுந்தது. அப்துல்லா பின் சுபைர் உடைய குடல்கள் வெளியே வந்தன. எனது உடனிருந்தவர் திடுக்கிட்டார். எதிரிகள் அருகில் இருக்கின்றார்கள். நான் திரும்பி பின்னால் பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பு வந்தது. பிறகு அதில் ஒருவர் ஈட்டியை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி வந்தார். அவர் எனது கழுத்தை நோக்கி ஈட்டியை கொண்டு வருகிறார். அப்போது எனக்கு தூக்கம் மேலோங்கியது. நான் படுத்து விட்டேன். இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்த உதவியாகும். இந்த சிற்றுறக்கம் ஏன் வந்தது? அல்லாஹ்வின் புறமிருந்து வந்தது. அந்த நிலையில் எதுவும் செய்ய முடியாது. ஈட்டி எனது கழுத்துக்கு அருகில் வந்துவிட்டது. தூங்கி விழுந்ததனால விலகியது. பிறகு நான் அப்துல்லா பின் சுபைருக்காக கபர் தோண்டினேன். அப்போது என்னிடம் எனது வில் இருந்தது. பாறை கடுமையாக இருந்தது. நாங்கள் உடலை ஒரு பள்ளத்தில் இறக்கினோம். நான் எனது வில்லின் நுனியில் கபரை நோண்டினேன். அதில் ஒரு கொண்டி வைத்து இணைக்கப்பட்டிருந்தது. நான் வில்லை வீணாக்க விரும்பவில்லை என்று கூறினேன். பிறகு நான் அதனை கழற்றினேன். பிறகு வில்லை கொண்டு கபரை தோண்டி அதில் அப்துல்லா பின் சுபைரை அடக்கினோம். இவ்வாறு அப்துல்லா பின் சுபைர் மற்றும் அவரது உடன் இருந்தவர்களை அல்லாஹ்வுடைய கட்டளையை புரிந்து கொண்டு பற்றுறுதிமிக்கவர்களாக செயல்படக்கூடிய நிலைமையை அல்லாஹ் வழங்கினான். நமக்கும் அவ்வாறே அல்லாஹ்வின் அருளால் கட்டளையை புரிந்து
பின்பற்றக்கூடியவர்களாக ஆகி இறைவனது அருளுக்கு நிரந்தர வாரிசாக ஆவோமாக. தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா தொழுகையை தொழுவிப்பேன். அது நாதிருல் ஹுஸ்னி சாப் கனடா அவர்களுடையது. இவர்கள் 20 டிசம்பர் அன்று 85 வயதில் இறை நியதியின்படி வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் சாலிஹான களங்கமற்ற நெல்லடியார், கண்ணியமிக்கவர். இவரது பொருள் தியாகமும் கூறத்தக்கது. மூசியாவார்கள். இவரது நினைவாக மனைவியும் மகளும் உள்ளனர். மனைவி அகமதி இல்லை. அப்துல் ரவுப் ஹோசனி இவரது மகனாவார்கள். 1938 தமது சகோதரர் முனீருல் ஹொஸ்னி சாபுக்கு பிறகு பையத் செய்தார்கள். அப்துல் ரவுப் அவர்களும் தூய மௌனமான இயல்புடைய இறை அச்சமுடைய மனிதராவார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌது சிரியா சென்ற போது அப்துல் ரவுப் ஹொஸ்னி அவருடைய வீட்டில் விருந்துக்கு சென்றார்கள். நாதிருல் ஹொஸ்னி சாஹாபுக்கு கூட தந்தையின் நல்லியல்புகள் இருந்தன. களங்கமின்மை மற்றும் பற்றில் நல்ல முன்மாதிரி காட்டினார்கள். கனடாவினுடைய அமீர் சாப் எழுதுகின்றார்கள், மஸ்ஜித் பைத்துல் இஸ்லாம் உருவாக்கப்பட்டதில் இருந்து ஜும்மாவுக்கு அவர்கள் 4 மணி நேரம் தொடர்ந்து டிரைவ் செய்து பள்ளிக்கு வந்து விடுவார்கள். அதே நாளில் அவர்கள் திரும்பி செல்பரியில் உள்ள தமது வீட்டிற்கு செல்வார்கள். ஜும்மா முடித்து ஓய்வெடுத்து மறுநாள் செல்லுங்கள் என்று நான் அவர்களிடம் பலமுறை கூறினேன். அன்னார் தமக்கே உரிய பாணியில் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணம் கூறி புறப்பட்டு விடுவார்கள். ஜமாத் மீது எந்த சுமையும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணுவார்கள். இந்த நடைமுறையை தமது கடைசி நேரம் வரை கடைபிடித்தார்கள். ஜும்மா தொழுகைக்கு அதான் கூறும் வழக்கம் இருந்தது. அவர்கள் சொல்லும் முறை தனிப்பட்ட முறையில் நன்றாக இருக்கும். கேட்பவர்களுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். மர்ஹூமுடைய அஹ்மதி அல்லாத மனைவி சுமையா சாஹிபா கூறுகின்றார், அல்லாஹ் தஆலா நாசிருல் ஹுஸ்னி சாஹிபுக்கு தனது பரந்த சொர்க்கத்தில் இடம் தருவானாக. இவர் தமது வீட்டினருக்கும் ஜமாத்திற்கும் உண்மையாளராகவும் நேர்மையாளராகவும் களங்கமற்றவராகவும் நீதியுடையவராகவும் இருந்தார். தேவையுடையவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வந்தார். அவர் ஏழைகளிடம் மிகவும் கனிவுடன் நடப்பார்கள். ஒரு அஹ்மதி அல்லாத ஏழை பெண்ணிற்கு தன்னால் இயன்ற மறைமுகமான உதவியை செய்து வந்தார்கள். மர்ஹூம் நாதிர் சாப் அவரை சந்திக்க சென்றால் பஜாருக்கு சென்று தேவையானவற்றை வாங்கி கொண்டு செல்வார்கள். மறைவுக்கு முன்னால் வரை அது தொடர்ந்தது. கூறுகின்றார்கள், அவரை போன்று நோயுற்ற நிலையிலும் பொறுமை கொண்டவரை நான் கண்டதில்லை. எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல் நாவில் வந்து கொண்டே இருக்கும். இறை அச்சத்துடன் நிறைந்த உள்ளத்துடன் இறைவனிடம் வேண்டுவார்கள். ஐவேள தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகையை பேணி வந்தார்கள். அறிந்த ஒவ்வொருவரும் அவரது நேர்மையை கூறுவார்கள். மஸ்தல் கசக் சாஹப் கனடா கூறுகின்றார்கள், சிரியாவில் தங்கியிருந்த போது நதீருல் ஹுசைன் சாப் பற்றி கேள்விப்பட்டேன். ஹுஸ்னி குடும்பம் ஜமாத்துடன் மிகவும் பிடிப்புடன் இருப்பதில் புகழ்பெற்ற குடும்பமாகும். கனடா வந்த பிறகு பள்ளியில் நதீருல் ஹுஸ்னி சாப் உடன் சந்திப்பு நிகழ்ந்தது. மிகவும் நல்ல இயல்புள்ள சிரித்த முகத்தையுடைய மனிதராவார்கள். இவருடன் பேசும்போது இவருடைய ஹிலாபத்துடனான அன்பு மற்றும் பள்ளியில் நண்பர்களுடன் சந்திப்பில் இருந்த ஆர்வத்தை பார்க்க முடிந்தது. அது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. இவர் தொழுகையில் பேணுதலும் நம் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாகும். அதிலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும். இவர் மரணித்த பிறகு இவரது மனைவி மகன் டொரண்டோ வந்தார்கள். ஜமாத்தின் ஏற்பாட்டின் கீழ் அவர்களுக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. இவரது மனைவி கூறுகின்றார், எமது பகுதியில் 3 பள்ளிகள் உள்ளன. அனைத்தும் முஸ்லிம் பள்ளிகளாகும். 3 பள்ளி மக்களும் அன்னாரது ஜனாசா சம்பந்தமாக என்னிடம் கேட்டார்கள். அவர் ஒரு அஹ்மதி அல்லாதவர். அந்த மனைவி அவர் கூறுகின்றார், நான் அவர்களிடம் கூறினேன், அவர் எந்த பள்ளியில் தொழுது வந்தாரோ அதே பள்ளியில் இருந்துதான் அவரது ஜனாசா எழ வேண்டும். மேலும் கூறுகின்றார்கள், அவர் கபரில் இறக்கப்படும் போது கசக் சாப் கூறுகின்றார்கள், நமது சிறிய தந்தை அல்ஹாஜ் சாமி கசக் சாப் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திய போது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மரண வேளையில் இருக்கும்போது அருகில் இருந்தேன். கசக் சாப் சச்சா மரணம் அடையும் போது அழுது கொண்டே சொன்னார்கள், சையதி அமீருல் மோமினீன்
ஐயதஹுல்லா தாலா அவர்களிடம் தெரிவியுங்கள், எனக்கு அன்னாரிடம் அன்பு உள்ளது. நான் வாழ்வில் கடைசி நிமிடம் வரை கிலாபத்துடன் பற்றுடன் இருப்பேன். இவ்விஷயங்கள் அநேகமாக 3வது கிலாபத்து காலத்தில் நடந்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் இது அன்னாரின் வார்த்தைகள். மர்ஹூம் நதீர் பற்றியும் கசக் சாப் கூறுகின்றார்கள், மர்ஹூம் நதீர் சாப் அவர்களின் நிலைமையும் இதுதான் என்பது நான் பெற்ற தாக்கமாகும். அன்னாரும் கிலாபத்துடன் பெரும் பற்றுறுதி கொண்டவர்கள். அவ்வாறான மனிதர்களைத்தான் அல்லாஹ் தாலாவினுடைய வார்த்தை உண்மைப்படுத்துகிறது. மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஹதல்லாஹ் அலைஹிம் வமின்ஹும் மன் கதா நஹபஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் வமா பத்தலு தப்தீலா. பிறகு ஹலீஃபாக்களிடமும் கசக் சாப் அன்புடன் இருந்தார்கள். 1955 முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் சிரியா சென்ற போது அவர்களுக்கு ஹுசூருடைய நட்பு கிடைத்தது. 3 மேயில் 1955 சிரியா அஹ்மதிகளுடன் சந்திப்பு நிகழ்ந்த போது முஸ்லிம் மௌத் அவர்களிடம் அரபியில் பேசினார்கள். அந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு பற்றி கூறுகின்றார். அந்த சந்திப்பு வரலாற்று சிறப்புள்ளது. எனவே அன்னார் கூறுகின்றார்கள், இந்த அமர்வுக்கு நீண்ட காலம் முன்பு உங்களில் பலர் பிறந்து கூட இருக்க மாட்டீர்கள். அப்போது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் தஆலா வஹி தந்திருந்தான். யா தூன லக அப்தாலு சாம் இபாதுல்லாஹி மினல் அரப். சிரியாவை சார்ந்த அப்தால்களும் அரபுகளும் இருக்கக்கூடிய மக்களுடைய நல்லடியார்கள் உமக்காக துஆ செய்வார்கள். முஸ்லிம் மவ்ஊத் அவர்களிடம் கூறுகின்றார்கள், இப்போது உங்களிடம் உங்கள் முன் இறைவனின் வார்த்தை நிறைவேறிவிட்டது. இந்த பயணத்தின் போது முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் நசீருல் ஹுஸ்னி சாப் அவருடைய நினைவுகூரத்தக்க போட்டோக்களும் அவரிடம் இருந்தன. அவரது சகோதரியின் மகன் அம்மாருல் மிஸ்கி சாப் அவர் லண்டனில் இருக்கின்றார்கள். அவர் கூறுகின்றார், சௌத்ரி சஃபருல்லா கான் சாபுடன் நெருங்கிய பழக்கம் இருந்தது. மர்ஹூம் சௌத்ரி சஃபருல்லா கான் சாபுடைய நூல்களில் ஒன்றை அரபியில் மொழிபெயர்த்தார்கள். ஜமாத்துடன் அன்னாருக்கு உறுதியான தொடர்பு இருந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சஹாபாக்கள் பற்றி விரும்பத்தகாத வார்த்தைகளை சகிப்பதில்லை. ஒருமுறை அன்னாரது 2 சகோதரருடன் ஒரு அஹ்மதி அல்லாத ஒரு இரங்கலுக்காக சென்றபோது அங்கு சிரியாவில் ஒரு பிரபல ஆலிம் ஷேக் அல்பானி தமது நிறைய மாணவர்களுடன் இருந்தார். நதீருல் ஹுஸ்னி சாப் மற்றும் அவரது சகோதரர்கள் அஹ்மதிகள் என்று தெரியும். அவர் அஹ்மதி மற்றும் பிற முஸ்லிம்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு குறித்து பேச ஆரம்பித்தார். அவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி விரும்பத்தகாத வார்த்தைகளை கூறிய போது எனது மாமா மர்ஹூம் நசீருல் ஹுஸ்னி சாப் கூறினார்கள், உங்களில் எவருக்காவது என்னுடன் முடிந்தால் வாதத்து வாருங்கள், பார்ப்போம். ஷேக் அல்பானி சாஹிபுடன் 15 பேருக்கு மேல் இருந்தனர். ஹுஸ்னி சாஹிபுடன் இருந்தது வெறும் 3 பேர் தான், அவரும் சேர்த்து. அவர்களில் எவருக்கும் இவர்களோட வாக்குவாதம் செய்யக்கூடிய தைரியம் வரவில்லை. மாறாக சண்டையை தொடங்கினார்கள். மூவரையும் தாக்க முயன்றார்கள். இரங்கலுக்கு வந்த மற்றவர்கள் தடுத்து விலக்கினர். இவர்கள் படிக்கும்போது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி எடுத்துச் சொல்லக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் விடமாட்டார்கள். பள்ளி படிப்பு முடிந்ததும் இன்ஜினியரிங் படிக்க அமெரிக்கா சென்றார்கள். இறுதி வருட படிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது யூத பிரிவை சார்ந்த ஒருவருடன் முறைப்படி வாதம் தொடங்கியது. அவரிடம் எந்த ஆதாரமும் இல்லை. பிரின்சிபலிடம் சென்று இவர் காலேஜை விட்டு வெளியேற்றுங்கள், இல்லையென்றால் நாங்கள் இவர் மீது பெரும் பழியை போடுவோம், படிப்பை தொடர முடியாது என்றனர். எவ்வாறு இருப்பினும் பிரின்சிபல் சொல்லியவுடன் தாமே காலேஜை விட்டுவிட்டு அமெரிக்காவிலிருந்து கனடா திரும்பினார்கள். இவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூற்களில் முழு கவனம் செலுத்தினார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அரபி நூல்களை தமது குரலில் வாசித்து பதிவு செய்தார்கள். உருது படிக்க முயற்சி செய்தார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்சி கவிதைகளை அரபியில் மொழிபெயர்க்கவும் செய்தார்கள். தமது அரபி மற்றும் இங்கிலீஷ் உடைய மொழி திறமைகளை செலவழித்து மொழியாக்கம் செய்தார்கள். 5 வால்யூம் ஆங்கில கமெண்ட்ரியினுடைய அரபி மொழியாக ஆக்கக்கூடிய அந்த குழுவில் இவர்களும் இருந்தார்கள். இஸ்லாமிய எதிரிகளுக்கு பதில் கூறும் வகையில் சில நூல்களையும் அரபியில் எழுதினார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களில் இருந்து பயன்பெற்றவாறு அதனை செய்தார்கள். ரசூலே ஆதம்
ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றம் தொடர்பான நூல் ஒன்றை எழுதினார்கள். இவரது சொந்த நூலகம் ஒன்று இஸ்லாமிய நூல்களை உள்ளடக்கியதாக இருந்தது. அது வஃபாத்திற்கு பிறகு இதை ஜமாத்திடம் தந்து விடுவேன் என்று அவர்கள் வசியத்தும் செய்திருந்தார்கள். அப்துல் காதர் வஹதி சாப் கூறுகின்றார்கள், இவர்கள் ஜமாத்து பற்றி சில நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். அவற்றை தமது சொந்த செலவில் வெளியிட்டும் இருக்கிறார்கள். ஜமாத் மற்றும் ஹிலாபத்துடன் அளவு கடந்த அன்பு கொண்டவர்கள். சந்தா சம்பந்தமாக மக்களிடம் தெளிவுபடுத்துவார்கள். அப்துல் ரசாக் ஃபராஸ் சாப் முபலிஸ் முரப்பி சில்சிலா ஜாமியா கனடாவும் ஒரு ஆசிரியர் ஆவார்கள். இவர் கூறுகின்றார், அன்னார் பெரும் பொறுமைசாலியும் நன்றி செலுத்தக்கூடியவரும் ஆவார்கள். கடந்த சில வருடங்கள் நோயினால் உணவை வாய் மூலமாக உண்ண முடியாமல் இருந்தது. மெஷின் மூலமாக உணவை இறப்பைக்கு தரப்பட்டது. இந்த நிலைமையிலும் கூட உடம்பு சற்று சரியானாலும் ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வந்து விடுவார்கள். சிரியாவில் நிலைமை மோசமான போது அங்கிருந்து அகமதிகள் கனடா வந்தார்கள். அவர்களிடம் அன்பு நேசத்துடன் சந்திப்பார்கள். ஜமாத்துடன் இணைந்திருக்குமாறு அவர்களிடம் கூறுவார்கள். இந்த நாட்டில் உங்கள் குழந்தைகள் காப்பாற்றப்பட ஒரே வழி ஜமாத் மற்றும் பள்ளியுடன் அவர்களை இணைத்து வைப்பதுதான் என்று கூறுவார்கள். முஸ்லிஹுத்தீன் ஷமூர் சாப் கனடா முரப்பி இவர் கூறுகின்றார்கள், நசீர் ஹுசைன் சாப் காலத்தின் கலீஃபாவின் ஹுத்பாவை கேட்டுவிட்டு அதனை பிரிண்ட் எடுத்து மீண்டும் படித்துவிட்டு அதனை ஒரு ஃபைலில் ஒன்று சேர்த்து வைப்பார்கள். வீட்டில் ஹதரத் மசீமூத் அலை இஸ்லாமுடைய அரபி நூல்களையும் ஹதரத் முஸ்லிம் மௌதுதிலானுடைய தப்சீலே கபீரனுடைய 10 வாலிமையும் தமது குரலில் பதிவு செய்து பாதுகாத்துள்ளார்கள். ஜும்மாவுக்கு போகும்போது வரும்போதும் மக்களை கேட்க செய்வார்கள். சில வேளை திலாவத்து கேட்பார்கள். 4வது கலீஃபத்துல் மஸீஹுடைய தர்ஸே குர்ஆன் MTIயில் ஒளிபரப்பான போது அதனையும் ரெக்கார்டு செய்து பார்த்தார்கள். கூறுகின்றார்கள், நான் பல முறை அவருடைய வீட்டிற்கு போயுள்ளேன். எப்போதும் ஃபஜ்ர் தொழுகைக்கு 1 மணி 1.5 மணி நேரம் முன்பாக எழுந்து அழுது தொழும் சப்தம் கேட்டுள்ளேன். அவர்கள் டிவி பார்ப்பது என்றால் MTA மட்டும்தான் பார்ப்பார்கள். டிவி ரிப்பேர் ஆகிவிட்டால் உடனேயே தகவல் சொல்லிவிடுவார்கள். அதனை சரி செய்ய வேண்டும், அது இல்லாமல் வாழ்வது கஷ்டம் என்று கூறுவார்கள். ஷமூர் சாப் மேலும் கூறுகின்றார், தொழுகையில் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அதிம் லனா நிஅமத்தல் ஹிலாஃபா, அல்லாவே எம்மை ஹிலாஃபத்தினுடைய பர்க்கத்தில் மிகச்சிறந்த பயனடைய செய்வாயாக. இந்த துஆவை செய்யும் போதெல்லாம் அவர்கள் அழத் தொடங்கி விடுவார்கள். அந்த சம்பவம் என் கண்முன் பலமுறை நடந்துள்ளது. அல்லாஹ் தஆலா மர்ஹூம் மற்றும் மன்னிப்பை பெற்ற இவருடைய தகுதியை உயர்த்துவானாக. அவரது மகன் மற்றும் மனைவிக்கும் மசீமவுடைய பையத்தின் கீழ் வருவதற்கான பாக்கியத்தை தருவானாக. அவர்களுக்காக அவர் செய்த துஆக்கள் அனைத்தையும் ஏற்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم
ولذكر الله أكبر.